சட்டுன்னு செய்யக்கூடிய அரைச்சி விட்ட ரசம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அரைச்சி விட்ட ரசம் தேவையான பொருட்கள்: 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் கருப்பு மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பொன்னிறமாற அளவுக்கு வறுத்துக்கலாம். மசாலா பொருட்கள் எல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சாச்சு. ரச தாளிப்புக்கு ஒரு வானலை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு வெடித்ததும் வரமிளகாய் 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை போட்டுக்கலாம். அதிலே 2 பழுத்த தக்காளியும் கையாலே கரைச்சி விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பொடி, அதையும் கலந்துக்கலாம். ரசம் ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இதில் ஒரு சின்ன டிப் என்னென்னா, ரசம் ஈஸியாக வைக்கிறதுக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சிக்கோங்க. 2 தக்காளியும் தக்காளி அது கூடயே கரைச்சிக்கோங்க. மிளகு, சீரகம், பூண்டு இது 3த்தையுமே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. தேவையான அளவுக்கு அரைச்சிட்டு அந்த விழுதையும் கரைச்சி வச்சுருக்க தண்ணியிலே கலந்துக்கோங்க. அதிலே 2 தக்காளியும் கரைச்சிக்கோங்க. வானலை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தெல்லாம் போட்டு வெடித்ததும் 2 சிகப்பு மிளகாய் போட்டு வறுத்துடுங்க. அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க தண்ணியை அப்படியே போட்டு கொதிக்க விட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டோன்னா ரசம் ரெடி. இந்த டைப்லேயும் நம்ம செஞ்சு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி டைப்பில் செஞ்சு பாருங்கள். ஈஸியாகவே இருக்கும் ரசம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.